ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு கூடவே நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற விட்டுறலாங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ குழம்புக்கு மசால் வறுத்துடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 5 காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால நான் 5 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்கணுங்க, இல்லைனா கருகிடும். இதை சிம்மில் வச்சு சீரகம் நல்ல ஸ்மெல் வர வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. இந்த மசாலா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுபடணும், அதே சமயம் கருகிடவும் கூடாதுங்க. இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு, குருமிளகும் வெடிக்குது, அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முழு கொத்தமல்லி சேர்த்துறதுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. முழு கொத்தமல்லி சேர்த்துறதுனா சீரகம் போடும்போதே கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூள் போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. மல்லித்தூளோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், அது வர வறுத்துக்கலாம். இதுவும் கருகிடக்கூடாது, நல்லா வறுபடணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக துருவின தேங்காய் சேர்த்துறதுனாலுமே சேர்த்திக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாங்க. நான் தேங்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதை முழுசாகவும் போடலாம். முழுசாக போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட அந்த சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூடவே 5 பல் பூண்டு, அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம இப்போவே உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதை நல்லா வேக விட்டுக்கலாங்க. வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்தளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா சுண்டி பாதி அளவுக்கு ஆகிடும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இதை கண்டினியூஸாக வதக்க வேண்டியதில்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கருகக்கூடாதுங்க, அதே சமயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை 3 டைம் நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டுடலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணுங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சிக்கன் வேகும் போதே உப்பு போட்டுருணுங்க, அப்போ தான் அந்த சிக்கனில் உப்பு இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, அதே தண்ணி விட்டு நல்லா வேகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கனோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு அலசி தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போவுமே பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். சிக்கன் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க. உப்பை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா நுர கட்டி கொதிச்சிட்ருக்கு. இந்த நுர எல்லாம் அடங்கி நல்லா கொதிக்கணும். அது வரை ஓப்பன்லேயே வேக விட்டுக்கலாங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து சின்ன பீசஸாக இருக்கிறனால நான் 3 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் பீசஸ் பெருசாக இருந்ததுன்னா 5 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சிக்கன் மசாலா பவுடர் எதுவுமே சேர்த்த கிடையாது. நம்ம முழு மசாலா சேர்த்து அரைச்சி தான் செஞ்சுருக்கோம். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த குழம்புல இருக்கிற பீசஸ் இப்படியே சாப்பிட்றத விட இதிலேருந்து வறுவல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ வறுவல் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கிக்கலாம். சிக்கன் வறுவல்லையுமே எந்த மசாலா பவுடருமே சேர்த்து போகிறது கிடையாதுங்க. ஆனாலுமே வறுவலோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம இதில் சின்னதாக ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரை வதக்கிக்கலாம். குழம்புல இருக்கிற பீஸை சாப்பிட்றத விட இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது அந்த பீஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி குழம்புல இருக்கிற சிக்கனில் உப்பு காரம் பிடிச்சி நல்லா வெந்திருக்குங்க. அதனால் மிளகாய்த்தூள் அளவாக போட்டால் போதும். நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அதுவும் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம குழம்புலேருந்து பீசஸ் எடுத்து போட்டுடலாங்க. ரொம்ப ட்ரையாக போட வேண்டியதில்லை. கொஞ்சம் குழம்போடு சேர்த்தே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் வந்துட்டு நம்ம குழம்புலேருந்து எடுத்து போட்டுடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கிரேவியோட. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இந்த கிரேவி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அது வரை வேக விட்டுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. பெப்பர் பவுடர் சேர்த்து இந்த வறுவல் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பர் பவுடர் போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கண்டினியூஸாக கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன் வறுவல்லேருந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பெப்பர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பெப்பரோட ஸ்மெல்லும் கம்ப்ளீட்டாக இருக்காது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சிக்கனும் நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வறுவலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு வறுவலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.